Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 3, 4 and 5, assessment 2. We will see the assessment 2. Question A. Write the cell reference of the following. So question A பாருங்க, கொடுத்திருக்கிற இந்த செல்ஸ் கொஷின்ஸ்க்கான செல் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. First one question. So first you can find the cell reference. Okay. In first one question, all cell in row 5. All cell in row 5. And then second one question, the range of cell in row 2 and column A through F. First one questions என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, all cell in row 5. row 5 ல இருக்கிற எல்லா செல்லும், ஸோ அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் என்ன எழுதுவீங்க. Then second one questionஸ்ல the range of cell in row 2 and column A through F. ஸோ row 2 எடுத்துக்கிட்டாங்க, and then column A ல இருந்து F வரைக்கும் இருக்கிற செல் ரேஞ்சஸ் என்ன. This is the second one question. Third one question, the cell in column D through F. ஸோ column D ல இருந்து F வரைக்கும் எடுத்துக்காங்க, and row 2 through 7. The cell in column D through F and row 2 through 7. ஓகேங்களா. ஸோ D ல இருந்து F க்கும் and row column D ல இருந்து F row column பேசிஸும் and row 2 ல இருந்து 7 வரைக்கும் எடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் என்ன. Then fourth one question, all cell in column E. All cell in column B. ஸோ column E கான எல்லா செல்லும் என்ன, எல்லா செல்லும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் என்ன. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் கொஷின். ஸோ வி வில் டிஸ்கஸ் த ஆன்சர். In this first one question again, all cell in row 5. ஸோ எல்லா செல்லும் நீங்கள் row 5ல இருக்க எல்லா செல்லும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செல் ரெஃபரன்ஸ் உடைய நேம் என்னவா நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். கொஷின்கான ஆன்சர் 5:5. Answer is the 5:5. That means 5:5. ஓகேங்களா. Then second one question, the range of cell in row 2 and column A through F. So column A ல இருந்து F வரைக்கும் எடுத்துக்கிறாங்க, பட் row என்ன பண்றாங்கன்னா செகண்ட் row மட்டும் எடுத்துக்கிறாங்க. This is the second one question. The answer is A2 colon F2. That means A column ல இருந்து ஸ்டாப் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு ரோவோட வேல்யூஸ் 2 and then F காலம்ல எண்ட் ஆகுது, F காலம் உடைய வேல்யூ and then ரோவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ the range of reference cell reference A2 colon F2. okay. Then next one, the cell in column D through F and row 2 through 7. ஸோ செல்லுடைய காலம் ரேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா D ல இருந்து F வரைக்கும், and then row உடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 2 ல இருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. செல் ரெஃபரன்ஸ் உடைய ரேஞ்ச் என்ன. த ஆன்சர் இஸ் D2 colon F7. ஸோ ஸ்டார்டிங் D2, தட் மீன் காலம் D row 2 and then end of the column F and row 7. ஓகேங்களா. this is the range cell reference is D2 colon F7. then last one question, all cell in column E. ஸோ காலம் E கான எல்லா செல்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் என்ன, செல் ரெஃபரன்ஸ் நேம். த ஆன்சர் இஸ் E colon E. ஸோ என்டையர் காலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க செல் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலம் E colon, தட் மீன்ஸ் E colon E. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A கான கொஷின் வித் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் B, who am I. ஸோ நவ் first one we will discuss the question. I am the symbol used before a formula. So this is the first one question. So now ஒரு symbol, இந்த symbols என்னன்னா ஃபார்முலாவுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலாஸை நீங்கள் ரைட் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. This is the first one question. Second one question, I am the symbol used for absolute referencing. So நான் ஒரு symbol, ஸோ இந்த சிம்பிள்ஸ் எதனா அப்சல்யூட் ரெஃபரன்சிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் உடைய நேம் என்ன. திஸ் இஸ் த செகண்ட் ஒன் கொஷின். ஓகேங்களா. தென்
third one question. I am the concatenation operators. So concatenation operator நீங்க execute பண்ணனும் அப்படினா அதுக்கான symbol of notations என்ன? So this is the third one question. So the third one question, I am the concatenation operator. Okay, then fourth one question, I am the default cell referencing. So default cell referencing கான options of symbols என்ன? This is the fourth one question. Okay, then fifth one question, I am the arithmetic operators having highest priority while solving the arithmetic expression. So in this fifth one questions என்ன சொல்றாங்க பாருங்க, in this arithmetic operators, so the arithmetic operator la higher priority இருக்கிற arithmetic expression ஓட symbols என்ன? This is the fifth one question. ஓகேங்களா? Then we will discuss the question with answer. Who am I? In first one question, I am the symbol used before a formula. So ஒரு formulaல நீங்க before யூஸ் பண்ற அந்த symbol உடைய நேம் என்ன? So this is the question and the answer equal sign. The equal sign தான் நம்ம formulaவுக்கு before நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? Then second one question, I am the symbol used for absolute referencing. So ஒரு absolute referencing காக நீங்க யூஸ் பண்ற symbol கான symbol என்ன? This is the second one question. The answer is dollar sign. So நீங்க dollar signs தான் absolute reference காக நம்ம யூஸ் பண்ற symbol. ஓகேங்களா? So the answer is dollar sign. Then third one question, I am the concatenation operator. So normal ஒரு operation two text நீங்க concatenate பண்ணனும், ஒன்று சேர்த்து நீங்க எழுதணும். That means two text நீங்க combine பண்ணி எழுதணும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா concatenation சொல்லுவாங்க. அந்த concatenation operators நீங்க execute பண்ணனும் அப்படினா யூஸ் பண்ற operations of symbols என்ன? That means அந்த operators என்ன? The name of the operators, the answer is ampersand sign. The answer is the ampersand sign. Then fourth one question, I am the default cell referencing. So ஒரு cell referencing க்கு நீங்க டிஃபால்ட்டா அசைன் பண்ணிருக்கிற cell reference உடைய நேம் என்ன? The answer is relative referencing. Relative referencing is the default cell referencing. Okay, then next fifth one question, I am the arithmetic operator having highest priority while solving the arithmetic expression. So ஒரு arithmetic expressions நீங்க higher priority நீங்க solve பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ற operator sign எது? So this is the fifth one question. So higher priority orderல இருக்கிற arithmetic operator sign என்ன? expressions என்ன? The answer is exponent. So the exponent sign தான் உங்களுக்கான higher priority arithmetic expression. ஓகேங்களா? Then next we will see the question C. Write 3 points about the following. So கேக்குற questions 3 pointsல நீங்க answer பண்ணனும். So in this first one question, drop cap. So drop cap is the first one question. The answer is drop cap is the text formatting style that enlarge the first letters of the selected text. So the drop cap அப்படினா என்ன அப்படினா this option text formatting styles நம்ம அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த text formattingல first நீங்க select பண்ற அந்த text உடைய first characters, that means first letters என்ன ஆகும்னா selected text உங்களுக்கு large size உங்களுக்கு enlarges basisல உங்களுக்கு show ஆகும். So this is the drop cap option. So drop cap is a text formatting style that enlarge the first letters of the selected text. Then second option, in the typographic groups and the format tab under text box tools. So in the drop cap option எந்த particular group and tab options la appear ஆகுது அப்படினா in the typographic groups and the format tab under text box tools. ஓகேங்களா? So typographic group குள்ளார இருக்கு, இந்த typographic group format tabல இருக்கு. இந்த format tab text box tool க்கு அண்டர்ல இருக்கிற format tab.
ஓகேங்களா. then next one, third one option, third one point, click drop cap style you like in the drop cap gallery option. ஸோ உங்களுக்கு தேவையான drop cap options நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த drop cap gallery options நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான drop cap options appear ஆகும். ஓகேங்களா. this is the 3 point. then next assessment 2, question C again. question 2, swapping a pictures. question 2, swapping a pictures, this is the topic. so இந்த topic பத்தி 3 points நம்ம ரைட் பண்ணனும். so now in this first one point, after the placeholders is replaced with the pictures, the icon change to swap icon. so நீங்க placeholdersல ஒரு pictures நீங்க இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த placeholders உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். that means one imagesக்கு another images நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படினா அந்த selected picturesல உங்களுக்கான placeholders appear ஆகும். அந்த placeholders icon என்ன icon அப்படினா swapping icon அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா. this is the first one point. second one point, you can drag the swap icon to swap pictures or press and hold right click to right click the swap icon to display the shortcut menu with more option. the second point பாருங்க. so நீங்க செலக்ட் பண்ணிருக்க அந்த picturesக்கு swap icon செட் ஆயிருக்கு. அந்த swap icons just நீங்க drag and drop, just moving the mouse pointer யூஸ் பண்ணி just drag and drop பண்ணலாம். otherwise right click, hold the right click option and show the more shortcut menu options appear ஆகும். more options உங்களுக்கு appear ஆகுது. இந்த more options நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், so you can apply this more specific options in the swapping icon. so இந்த swapping icon நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, one more images நீங்க just drag and drop replacement பண்ணனும் அப்படினா by using this option you can drag the swap icon to swap pictures or press and hold right click the swap icon to display the shortcut menu with more option. ஓகேங்களா. this is the second one point. third one point, drag the swap icon of the pictures towards the pictures on the publication. so இந்த swap icon நீங்க எந்த images நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க publication pagesல இருக்க எந்த ஒரு imagesக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த swap icon. ஓகேங்களா. இந்த swap icon, so one images replace to another one imagesக்கு பதிலா alternative images நீங்க replace பண்ணனும் அப்படினா the swapping a picture options உங்களுக்கு work ஆகுது. ஓகேங்களா. so நம்ம இன்னைக்கு கிளாसेसல assessment 2 கான question with answers பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆப்ஷன் A கான A, B and C கான questions பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். next further classes ல another one topic பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். thank you.